ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 180 சிசி வண்டி. 2013 மாடல் இந்த வண்டி எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட் பைக் ஃபுல் ரீஸ்டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் போடுறோம். செம்மையாக இருக்கும் வண்டி. அவுட்லுக்லேருந்து சூப்பராக வந்திருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. அவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஃபேமிலியே வந்து வண்டி எடுத்திருப்பாங்க. நிறைய ப்ராப்ளம் வந்தது வண்டியில். ஒயிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிரைட் ஒயிட் கேட்டாங்க. வீலெல்லாம் ஒரு கலர் கொடுத்துருப்போம். எல்லாமே அழகாக வந்திருக்கும் வண்டி. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட்டாக வண்டி வந்து பிரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெயிண்டிங் பிரிக்கிறதுக்கு நிறைய அதிகமாக அப்பாச்சி தான் போட்டுட்ருக்கோம். அதிகமாக அப்பாச்சி நிறைய வண்டி வந்துட்டுருக்கு. அப்பாச்சி பல்சர் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு நிறைய வண்டிங்க. ஒரு புது வண்டிலாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வண்டியை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் வாங்கினதுனால இந்த வண்டி வந்து அப்படியே வச்சுருக்காரு. நம்ம சேனல் பார்த்து தான் வண்டி வந்தாப்புல. கம்ப்ளீட்டாக ஒயரிங் கிட்லாம் ரொம்ப மோசமாக ஃபுல்லாக கட்டாகி நிறைய இதுவாக இருந்தது. வண்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் சொல்லிட்டு வண்டி கம்ப்ளீட்டாக பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி வேணுங்க அப்படின்னு சொன்னாப்புல. பிரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. ஃப்ரேம்லாம் ஃபுல்லாக இத்து போச்சு. நிறைய இடத்துல ஃப்ரேம்லாம் ஓட்டையாகவே இருந்தது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் பாருங்கள், எவ்வளோ பெருசு கட்டாகிருக்கு பாருங்கள் அந்த ஃப்ரேம்லாம். இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரேமை கம்ப்ளீட்டாக டிங்கரிங் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் ஷாப்லாம் போயிட்டு நிறைய வேலை பண்ணியிருக்கோம். நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோமோ அதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே நம்ம எப்போயுமே எல்லா வண்டிக்குமே அந்த மாதிரி தான் காமிக்கிறோம். இந்த அப்பாச்சி இந்த மாதிரி வச்சுருக்கவங்க, ரீஸ்டோர் பண்ணுறவங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க கிட்டே இந்த சேனலை கொஞ்சம் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக பிரித்தாச்சு. அடுத்தபடியே இன்ஜின் பிரிக்கிறோம். ஹெட்டோட மேல் டாப் அது. கேம் ஷாஃப்ட் உள்ளே இருக்கிறது. போர், பிஸ்டன், சிலிண்டர். எந்த ஒரு பைக் ரீஸ்டோர் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக பிரித்து ரீஸ்டோர் தான் கம்ப்ளீட்டாக எல்லா வண்டியுமே கொடுத்துட்ருவோம். வண்டிங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி தரதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. கொஞ்சம் குயிக்காக இனிமேல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வர டைமிங் செயின், மேக்னைட்டு, பிஸ்டன், இன்ஜின் சென்டரிங் கேஸோடு இதெல்லாம் அந்த போல் நெட்லாம், இந்த கைட்டுற போல் நெட் எல்லாமே வந்து நம்ம நிக்கல் குரோமிங் தான் பண்ணுமே ஃபுல்லாகவே. இன்ஜின் பிரிச்சாச்சு. சென்டர் கேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. வண்டியில் வர கீர் பாக்ஸ் இதுதான். கனெக்டிங் ராட், மெயின் ஷாஃப்ட் சொல்லுவாங்க. இதுதான் லேத்தில் கொடுத்து பேரிங்லாம் மாற்றி எல்லாமே ரெடி பண்ணி அசம்பிளி பண்ணுவோம். அந்த உள்ளே வர கீர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா எந்தெந்த கீர் போயிருக்கோ அந்தந்த கீர்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். பாருங்கள், கிக் பண்ணுறோம், கீர் எல்லாம் ரொட்டேட் ஆகுது பாருங்கள் எப்படி எல்லாமே. இந்த பேரிங் இருக்குது பாருங்கள், அந்த பேரிங் சுற்றுறோம் பாருங்கள். அந்த பேரிங்லாம் கம்பல்சரி எந்த வண்டி இன்ஜின் பிரித்தாலும் நான் வந்து பேரிங் ஒரிஜினல் பேரிங் தான் போடுவேன். அப்போ தான் திருப்பி அது 1,00,000 கிலோமீட்டர் கிட்ட வண்டி ஓடுற மாதிரி நான் ரெடி பண்ணி தரோம். இதில் வண்டியில் வர கீர் பாக்ஸ்லாம் செக் பண்ணுவோம். இதில் எதனா கீர் தேஞ்சிருக்கா, இதில் எதனா கீர் பாக்ஸ் வீக்காக இருக்கா, அப்போ வந்து அந்த கீரை கம்பல்சரி மாற்றுவோம். பாருங்கள், இதெல்லாம் ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீரு. இதில் கீரோட ஷிஃப்ட்டு, கீரோட அசம்பிளி இதான். வண்டி நம்ம கீர் போட்டு ஒர்க் பண்ணுறது இந்த செட் தான். இதில் சுற்றி பார்க்கும் போது தெரியும் ஏன்னா கீர் அடி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வண்டி பிரித்தாச்சு. அடுத்தபடி எங்கே வந்துருக்குன்னா பெயிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெயிண்ட்டை ரிமூவ் போட்டு எல்லாத்தையும் அந்த பழைய பெயிண்டெல்லாம் வெளில எடுக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. நம்மக்கிட்ட அப்பாச்சே பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் பண்ணுற அப்பாச்சே இப்போ பேலன்ஸாக நிற்கிற வண்டியே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 அப்பாச்சி கிட்டே நிற்கிது. அதில்
ஒருத்தர் சவுதியிலேருந்து நம்ம வீடியோ பார்த்து அந்த அப்பாச்சி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அப்புறம் தூத்துக்குடியிலேருந்து ஒரு பிளாக் அப்பாச்சி அனுப்பிச்சி விட்ருக்காங்க மேட் ப்ளூ பண்ண தர சொல்லி. இப்போ போன வீக்கில் லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ளூ கலர் அப்பாச்சி மேட் ப்ளூவில் பண்ணி சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு யமகா பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஃபுல் ரிஸ்டோர் பண்ணி. வண்டி வந்து எல்லாமே ஓட்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பேக்கிங் ப்ராசஸ்லாம் பண்ணி நம்ம தான் அனுப்புகிறோம். எல்லாமே வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்கு. இந்த பேக்கிங்லாம் போய் வண்டி எதோ டேமேஜ் ஆகாமல் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப பொறுப்பெடுத்து அதை பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஹீரோ ஹோண்டா அங்கு ஒன்று கோயம்புத்தூருக்கு வண்டி ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கோ இன்றைக்கோ வந்து கஸ்டமர் ஓட்டி பார்க்க வராங்க. அந்த மாதிரி வெளியூரில் இருக்கவங்க வந்து தாராளமாக வண்டி கொடுங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. பக்காவாக ரெடி பண்ணி நம்ம திருப்பி பேக்கிங் பண்ணி அனுப்புவோம். சிதம்பரத்துலேருந்து சேலத்துலேருந்து கார்த்திக் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அவர் வண்டி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து வண்டி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பிரான்ச்சு சென்னை சூளமேட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. டிரான்ஸ்போர்ட் மூலமாக நீங்கள் வண்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி வந்து திருப்பி பக்காவாக நம்ம அதை கொடுக்கலாம், எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஏன்னா எந்த வண்டி எடுத்தாலும் நம்மளுடைய ஓன் பிரதரு, நம்மளுடைய ரிலேஷன், அவங்க வண்டி மாதிரி தான் நம்ம வேலை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அந்தளவுக்கு தான் வண்டியை வந்து அவ்வளோ பொறுப்பெடுத்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், பெயிண்ட் ரிமூவர் போட்டு சுரண்டுறாங்க. இந்த பழைய பெயிண்ட்டெல்லாம் எல்லாமே வெளில வந்துடுது. நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் என்ன வேலை பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே A to Z ஃபுல்லாகவே அது யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். நம்மளது கொஞ்சம் வீடியோ பெரிய வீடியோ தான், ஆனால் அந்த பெரிய வீடியோவில் தானே என்ன வேலை பண்ணுறோம், என்ன இருக்குது ஏதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம க்ளீனாக தெரியறதுக்கு நல்லாயிருக்கும்ல. அதனால் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஷார்ட் வீடியோ அதிகமாக போடாமல் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு அப்பாச்சி வச்சுருக்கவங்க வந்து அவங்க வண்டி கொடுக்கலாம் நம்ம நினைக்கும் போது அவங்க இந்த வீடியோவை பார்த்தா தான் தெரியும், ஓ அப்போ இவ்வளோலாம் வேலை பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் பிரச்சனை இருக்கும் நம்மளுக்கு வண்டியில். அதுக்காகவே தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பவுமே பெரிய வீடியோ தான் போட்டிருக்கோம். நம்ம ஷார்ட் வீடியோ ஒரு 2 வீடியோ போட்டோம், எல்லாருமே வந்து ஃபுல்லாக வீடியோ போடுவோம் தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. பேக்கோட பினியன் ஹோல்டர் இது அலாய் வீலும் கலர் பண்ணியிருப்போம். இந்த சுரண்டுறாங்க பாருங்கள், பினியன் ஹோல்டரு வேறு கலர் பண்ணியிருப்போம். கஸ்டமர் லாஸ்ட் டைமில் வந்து நிறைய இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் கேட்டார். ஒயிட் கலர் ஒயிட்டை விட எனக்கு கொஞ்சம் பிரைட் ஒயிட்டாக வேணும் கேட்டார். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுத்தோம். ஒரு ஃபேமிலியே, ஒரு சின்ன பாப்பா, ஒரு தம்பி, குட்டி பையன் எல்லாமே வந்து வண்டியை ஃபேமிலியே ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு வந்து எடுத்தாங்க. லாஸ்ட்டாக ரிவ்யூ பாருங்கள், லாஸ்ட்டாக வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், செமையாக வந்திருக்கும், சூப்பராக இருக்குது. ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ஒரு வண்டி ஒன்று வேலை வந்துட்டுருக்கு. அவர் வந்து மலேசியாவிலே சம்திங் சிங்கப்பூர்லேயே இருக்கான்னு நினைக்கிறேன். அவர் வண்டியை வந்து பிரித்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸ்டாஃபும் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை போடுறோம், திடீர்னு ஸ்டாஃபுங்களை வந்து லீவ் அப்படின்னு எடுத்துடுறாங்க. அதில் கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஏன்னா நம்ம வந்து ஜென்ரல் சர்வீஸ் வண்டி பண்ணோம்னா பரவாயில்ல, நம்ம A to Z பிரித்து அதை டோட்டலாக நம்ம ஒரு நியூ மேனுஃபேக்சர் மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக டிலே ஆகிடுது. அதில் தான் விஷயமே. நானும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஓன் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், பசங்க எக்ஸ்ட்ரா வேலைக்கு போட்டிருக்கோம். ஆனால் எதனா ஒரு பக்கத்தில் டிலே ஆகிடுது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், அது மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக கொடுக்குறதுக்கான நிறைய நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் என்ன உழைக்கிறனோ அதை வீடியோவில் லைவாக அப்படியே போடுறேன், எதுவுமே மறைச்சி வச்சோ மறைமுகமாகவோ எதுவுமே கிடையாது. நாளைக்கு என் வண்டியில் என்ன நீங்கள் வேலை செஞ்சீங்களா, பிரிச்சிங்களா இல்லையான்றது இது ஆதாரமாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம், என்ன நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு வண்டி வந்திருக்கு ஏதோ வியாபாரத்துக்காக சத்தியமாக நம்ம வேலை செய்யறது கிடையாது. அந்த தொழிலை ஒரு 25 வருஷம் கிட்டத்தட்ட இதே ஃபீல்டில் இருந்து நிறைய ஓடி உழைச்சி தான் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு ஐடியா பண்ணி நம்ம அது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யார் வேணால் நம்பி கொடுக்கலாம். எப்பா ஜேகேஎஸ் பைக்ஸ் நம்ம ஷாப்புப்பா, சரியில்லையா சத்யா இது சரியில்லைப்பா, இதை மாற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னமோ அதுக்கு ரெஸ்பான்ஸை நான் எடுத்துக்கிறேன். நான் மாட்டேன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணவே மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். இது உண்மையான்ற விஷயம். அவ்வளோ அந்தளவுக்கு தான் குவாலிட்டியாக அவ்வளோ அழகாக வண்டிங்க எல்லா வண்டியுமே கொடுத்துட்ருக்கோம். சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், வண்டி டெலிவரி ஆகும்போது கூட இன்றைக்கி நாள் நல்லா இல்லைண்ணா, இன்றைக்கி புதன்கிழமை எடுக்கலாம், வெள்ளிக்கிழமை எடுக்கலாம், இந்த டைம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா செலவு பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்களும் அந்த வண்டியை வந்து
ஜேகேஎஸ் பைக்ஸ் ரெடி பண்ண வண்டி நல்லா இருக்குன்னு ஒரு சென்டிமேட்டாக அவங்களும் அதை நான் பார்ப்பேன். நான் வண்டி நல்லா இருக்குப்பா, எந்த பிரச்சனை இல்லாத மாதிரி அப்படின்ற மாதிரி. அதனால தான் சொல்லுது. வண்டியில் வர எல்லா பொருளையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கழட்டி ஒரு பீஸுமே பெயிண்ட் ரிமூவர் போட்டு பழைய பெயிண்ட்டு எல்லாத்தையுமே உரிக்கிறோம். இதுவே இந்த பெயிண்டிங் ப்ராசஸே எவ்வளோ லேட் போயிட்டுருக்கு பாருங்கள். பெட்ரோலோட டேங்க்கு நிறைய டென்ட்டு நிறைய சொட்டெல்லாம் இருந்தது வண்டியில். நம்ம எல்லா வண்டியுமே ரிஸ்டோர் பண்ணுறோம். சில வண்டிக்கு ஸ்பேர் பாஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஹீரோ ஹோண்டா அங்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிறதுக்கு வெங்கடேஷ்னு சொல்லிட்டு சார் பேர். ஆனால் ஸ்பேர்ஸு ரொம்ப டிலே. ஆனால் ஐயோ கஷ்டப்பட்டு தான் வாங்குச்சு. எல்லா வண்டியுமே பண்ணுவோம். இந்த ஸ்பேர் லேட்டாக ஆகிறதுனால தான் வந்து கொஞ்சம் நம்மகிட்ட டிலே ஆகுது. பைக்கு மேக்ஸிமம் எந்த பைக் வேணாலும் நம்ம ரிஸ்டோர் பண்ணலாம். என்ன ஸ்க்ராப் கண்டிஷனில் எந்த மோசமாக இருந்தாலும் ஜேகேஎஸ் பைக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு புது வண்டி மாதிரி தரலாம். பெயிண்ட் ரிமூவர் போட்டு பழைய பெயிண்ட்டு ஃபுல்லாக வெளில எடுக்கிறோம் பாருங்கள். ஃபுல்லாக ரிமூவ் போட்டு பெயிண்ட்டை உரிச்சாச்சு. பேஸ் தானே பார்த்திங்கன்னா ப்ரைமர். இந்த ப்ரைமர் எதுக்கு அடிப்பாங்கன்னா சின்ன டென்ட் எவ்வளோ பெரிய சொட்டாக இருக்குது பாருங்கள் பெட்ரோல் டேங்க்கில். அங்கே பாருங்கள், இதை தான் வந்து நம்ம புது டேங்க் மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்த ப்ரைமர் அடித்தோடனே க்ளீனாக தெரியுது பாருங்கள். அந்த டென்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கிற விஷயம் தெரியுது பாருங்கள். எல்லா பீஸுமே வந்து ப்ரைமர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்னெட் கேஸு, கிளச்சு கேஸு, சைடோட ஃபுட் ரெஸ்ட்டு, பெயிண்ட் ரிமூவர் போட்டு எல்லாமே சொன்னதை பார்த்தீங்க. இப்போ எல்லாமே பேஸான அந்த கலர் அடிச்சிட்ருக்காங்க. நம்ம மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறோம். கேமரா கொஞ்சம் சரியில்லை தான். வேறு எதனா தான் அடுத்தபடியாக ஒரு கேமராவுக்காகனு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணும். இன்னும் அந்தளவுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் வளரலை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து க்ளீனாக தெரியணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக சில வீடியோலாம் அடுத்த வாட்டிலாம் நல்லா கொஞ்சம் கிளியராக வர மாதிரி பண்ணலாம். ஃபோர்க்கோட டியூப், லெஃப்ட் ரைட் ஹேண்டில் பார், பேக் பினியன் ஹோல்டர், இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் வரும். வீலோட ஸ்டே, ஃப்ரண்ட் வீல் ஃபுல்லாக பெயிண்ட் எல்லாம் போட்டு உரிச்சாச்சு பாருங்கள். டயர் சென்டராக உட்கார இடத்துலாம் எவ்வளோ ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு மாதிரி பெயிண்ட் உப்பு புத்தா மாதிரி அரிச்சா மாதிரிலாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக பக்காவாக சுரண்டி, அப்போ தான் நம்ம டயரில் புதுசு போடும்போது வந்து ஏர்லாம் லீக் ஆகாத மாதிரி இருக்கும். பேக் வீல், வண்டியோட ஃப்ரேம், வெளியூரில் வேறு எங்கன்னா இருக்கவங்க வந்து வண்டி அனுப்புறது பார்த்திங்கன்னா ரதிமீனா டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பலாம்.
அப்புறம் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பலாம். கோயம்பேடு பிரான்ச்சில் நீங்கள் கோயம்பேடு சைடு எந்த டிரான்ஸ்போர்ட்லலாம் அனுப்பலாம். நாங்கள் வண்டி கண்டிப்பாக எடுத்துப்போம். எடுத்து பக்காவாக புது வண்டி மாதிரி கொடுத்துருவோம். வண்டி டெலிவரி எடுக்கும் போது மட்டும் நீங்கள் ஒரு நாள் முன்னே வந்துட்டு வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். வண்டி பேக்கிங் பண்ணி அனுப்புறதெல்லாம் வந்து அது சார்ஜஸ்னு தனியாக எதுவுமே இது வரைக்கும் போடலை. 2000 ரூபா கிட்ட வண்டியோட பேக்கிங் சார்ஜஸ் வருது. அதுக்கப்புறம் அந்த பலூன் சீட்டு, டேப்பு, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வண்டியை பக்காவாக அதை கட்டி பேக் பண்ணி தான் அனுப்பிச்சிட்ருக்கோம். அதுக்கு நாங்கள் எந்த சார்ஜஸுமே வாங்கலை. அனுப்பும் போது அவங்க பில் சார்ஜஸ் பண்ணுறாங்க, அதோட அவ்வளோதான். இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் அனுப்புறதுக்கான சார்ஜஸ் வாங்கலை. ஒரு வண்டியை டோட்டலாக ஒரு 1500 ஸ்பேரை பிரித்து கம்ப்ளீட்டாக டிங்கரிங் ஒர்க் பண்ணி பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாம் பெயிண்டெல்லாம் போட்டு உரித்து பழைய பெயிண்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் பிளாக்லாம் அடித்து தான் ஒர்க் பண்ணோம்னா என்ன ஆகுது, வண்டி நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு தான் ஆகுது. எந்த வண்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாலும் ஒரு 550-600 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் ஃப்ரீயாக கொடுக்குறோம், மெக்கானிக் லேபர் ஃப்ரீ, பாலிஷ் ஃப்ரீ. என்னென்ன ஒர்க் இருக்கோ அது 50,000 ரூபா ப்ராப்ளமாக இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து அந்த 650 கிலோமீட்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் அந்த சர்வீஸ் நான் வர சொல்லுவேன். இதே மாதிரி இந்த வண்டியை வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸு எல்லா வண்டிக்குமே வந்து சொல்கிறது, ஃபஸ்ட்டு சர்வீஸ் மறக்காமல் தான் கொடுத்துருங்க. என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அப்போ கரெக்ஷன் சொல்லுங்கள், எல்லாமே நம்ம ஃபுல்லாக அதை வந்து சரி பண்ணி கொடுத்துறோன்ட்டு. பாருங்கள் அந்த வெல்டிங் பண்ண இடம்லாம் பாருங்கள், இப்போ நல்லாயிருக்கு. பேக் வீலோட ஸ்டே பாருங்கள், பேக் வீல் ஃப்ரண்ட்டு வீல் இது கோல்டு பேஸ். கஸ்டமர் வந்து எனக்கு ஒயிட்டுக்கு 2 கோல்டு கொடுக்கணுங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு சாம்பிள்லாம் அவர்கிட்ட வந்து நம்ம இது ஓகேவா, இந்த கோல்டு ஓகேவாலாம் சொல்லி கேட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 வீலுமே வந்து கோல்டு கேட்டார். செம்மையாக வந்தது, அந்த ஒயிட்டுக்கும் கோல்டும் சூப்பராக இருந்தது வண்டி பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக தான் வண்டி எடுத்துகிட்டு போனாப்புல. அவங்க ஃபேமிலியே வந்து வண்டி எடுத்துகிட்டு போனாங்களே. முன்ன பின்ன நாட்கள் 10 ரூபா ஜாஸ்தி கம்மியாகிறது அதெல்லாம் எதுவுமே இது பண்ணல. அவரும் வண்டி அவ்வளோ அருமையாக அவருக்கு கொடுத்து அவர் சந்தோஷமாக இருந்ததுனால தான் வந்து எடுத்துகிட்டு போனார். வண்டி வந்து கண்டிப்பாக ஒரு கஸ்டமருக்கான ஒரு சந்தோஷத்தை 100% கொடுத்துருவோங்க நாங்கள். ஜேகேஎஸ் பைக்ஸ் அது குறையே இருக்காது. இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த வண்டி நீங்கள் உங்கள் வண்டியை கொடுத்தாலும் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இதை நீங்கள் இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் பார்க்குறீங்கன்னா வச்சிங்களேன், ஓ அப்போ நம்ம வண்டி இப்படி தான் பண்ணுவாங்களா, சத்தியமாக இப்படி தாங்க பண்ணுவோம். எல்லாத்தையும் பிரித்தோம், பெயிண்ட் ரிமூவர் போட்டு பழைய பெயிண்ட்லாம் சுரண்டி வெளில எடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் பண்ணுறது வரைக்கும் இது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அப்போ நம்ம வண்டி இப்படி தான் நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்பி எடுத்துகிட்டு வாங்க, நம்பிக்கையாக எடுத்துகிட்டு வாங்க, பக்காவாக கொடுக்குறோம் வண்டி. அதான் டிஸ்கோட கேலிபர் பேஸ் அடித்தாங்க, இப்போ 2வது கலர் அடிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கிளியர், அந்த ஷைனிங் தெரியுது பாருங்கள்.
சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கோல்டு. அவுட்லுக்கோட பேஸ் ஒயிட் கலரில், இது பார்த்திங்கன்னா டேங்க்கோட கவுலு, ப்ரைமர் அடித்தாச்சு, பேஸான ஒயிட் இது எல்லாமே. பேக் டெயிலோட சின்ன பீஸ். ஹெட்லைட் மாஸ்க், பேக் டெயில், ஃப்ரண்ட் மட்கார்ட், பெட்ரோல் டேங்க், பட்டி பார்த்து டிங்கரிங்லாம் பண்ணி ப்ரைமர்லாம் அடித்ததுக்கப்புறம் பேஸான ஒயிட். இப்போ அடிக்குது பார்த்தீங்கன்னா கலர். அது மொத்தம் ஒரு 5-6 கலரு, பேஸு, ப்ரைமரு, அந்த மாதிரி கலரு, கிளியர் அந்த மாதிரி அடித்தா தான் எல்லாமே கவர் ஆகி பக்காவும். எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் பாருங்கள். எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கோட் மாதிரி அடிச்சிட்ருக்காங்க. ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கொஞ்சம் பிரைட் ஒயிட் கேட்டாப்ல. மொத்தம் 3 கலர் கிட்ட ஆகிடுச்சு பாருங்கள். மொத்தம் 4 கலர் கிட்ட ஆகும் கணக்கு பார்த்தோம்னா. இதுக்கப்புறம் மேலே ஸ்டிக்கர் ப்ராசஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மேலே வந்து கிளியர் இருக்குது. அவ்வளோதான், ஸ்டிக்கர் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப வீடியோ ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து என்னடா இவ்வளோ லேட்டாக போதுன்னு தான் கண்டிப்பாக தோணும். ஆனால் இவ்வளோத்தையும் காமிச்சா தானேங்க, ஓ நம்ம வண்டி இப்படி தான் வேலை செய்வாங்க பழகுன்ற ஒரு நம்பிக்கை வரும்.
அப்படியே ஓரளவுக்கு காமிச்சிட்டு ஓகே அப்படின்னு டப்பு டிப்புன்னு எதோ பண்ணுறது வந்து அது கரெக்டாக இருக்காதுல்ல. வண்டி வச்சுருக்கவங்க வந்து அப்போ நம்பிக்கை வரும்னா இவ்வளோ ப்ராசஸையும் அந்த வீடியோவில் காமிச்சா தானே ஒரு நம்பிக்கை வரும்ல. இந்த ஆர்டிஆர்ன்றது டேங்க் கவுலில் வருது, பெட்ரோல் டேங்க்கில் சைடில் ஃபிட்டிங் ஆகுறது. அது ஒரு வண்டியை ஸ்டார்டிங்கில் பிரிக்கிறதுலேருந்து அதை பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணி டிங்கரிங் ஒர்க் பண்ணி அடுத்தது ஸ்டிக்கர் ப்ராசஸ்ஸு, அடுத்தது வந்து கிளியரு. இதை பாருங்கள், கிளியர் அடிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். இதான் ஃபைனல் பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட ஒர்க் வரைக்கும் இது ஃபைனல் கிளியர்ன்றது. அவ்வளோதான். அப்பாச்சின்னு அந்த பிளாக்ல கிரே அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அந்த 6 மட்டும் டேங்க்கில் தெரிஞ்சா பாருங்கள். அந்த டேங்க் கவுல் ஃபிட் பண்ணவொன்னே ஆர்டிஆர்ன்றது வந்து அது ஜாயிண்ட் ஆகிடுது. ஒயிட்டு செம்மையாக வந்தது. ஒயிட் வந்து நல்லா ஒயிட்டாக நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும்னு சொல்லி கேட்டாப்புல. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம ஒயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் ப்ரைட் ஒயிட்டாக கொடுத்தோம் அதை. ஆர்டிஆர்ன்றது இந்த கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோட்டுக்கிட்ட அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் செகண்டு. அது சரியாக கிளியர் பத்தெல்லாம் 3 வாட்டி கூட கிளியர் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஷைனிங் வரத்துக்காக. எவ்வளோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இவ்வளோ ஒரு A to Z காமிக்கிறது வந்து நீங்கள் நம்ம ஃபோனில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் ஏன்னா வீட்டுங்களில் அந்த மாதிரி ஃபாரின் போயிட்டு வண்டி ரொம்ப நாளாக நிற்குது. அந்த மாதிரி யார் வண்டி கண்டிப்பாக வச்சுருந்தீங்கனாலும் ஜேகேஎஸ் பைக்ஸ் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எடுக்க வரத்துக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லாட்டா போர்ட்டர் அந்த மாதிரி எதனா வண்டி புக் பண்ணி அனுப்பலாம். இல்லை வெளியூரில் தமிழ்நாட்டில் வேறு எங்கன்னா இருக்கவங்க டிரான்ஸ்போர்ட் நிறைய இருக்குது. அதில் கண்டிப்பாக நம்பி நீங்கள் வண்டி கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி திருப்பியும் பக்காவாக நம்ம கொடுப்போம். வண்டி ரொம்ப வருஷத்துக்கு லைஃப் வர மாதிரி தான் அவ்வளோ ஒரு ஒரிஜினாலிட்டியாக குவாலிட்டியாக ஒரிஜினல் ஸ்பேர்ஸாக மாட்டி A to Z ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமான கொடுக்கறதுக்கான ஏற்பாடு தான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. பெயிண்டிங் எல்லாமே பண்ணி வந்துடுச்சு. வண்டி மாட்ட போகிறோம். எப்படி இந்த டேங்க் வந்து ஒரு பக்கா ஒரு ஷோரூம் டேங்க் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். எவ்வளோ டென்ட் இருந்தது, பக்காவாக குவாலிட்டியாக அதை டிங்கரிங் ஒர்க் பண்ணி முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே போல் நெட்லாம் ஃபுல்லாக நிக்கல் பண்ணி எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ்லாம் கீழே வச்சு மாற்ற ஃபிட்டிங்ஸ் வீடியோ ப்ராசஸ் நடக்குது. பேக் வீல் பாருங்கள், பக்காவாக கோல்டு பண்ணி பேக் சாகாப்ஸ் எல்லாம் புதுசு போட்டு MRF டயர் ஜாப்பரில் போட்டிருக்கோம். ஃபிட்டிங்ஸோட வீடியோ கம்ப்ளீட்டாக ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் ப்ராசஸ், மெயின் ஷாஃப்ட் கனெக்டிங் ராடு சொல்லுவாங்க. கனெக்டிங் ராட் பேரிங்லாம் மாற்றி லேத்தில் கொடுத்து அந்த ப்ராசஸ் இது. வண்டியோட கீர் பாக்ஸு, இதில் ஒரு கீர் பாக்ஸ் வீக்காக இருந்தது, அந்த கீர் பாக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்ஜினோட ப்ராசஸ் இது எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000-70,000 கிலோமீட்டரில் வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட மெயின் பேரிங்லாம் போயிடும். கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஒர்க் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். சென்டர் கேஸ் ஃபிட்டிங் பண்ணுறோம். வண்டியோட ஃபிட்டிங்ஸ் வீடியோலாம் போயிட்டுருக்கு பாருங்கள். வண்டி அவுட்லுக் பாருங்கள், செம்மையாக வந்திருக்கும். எக்ஸைட் பேட்டரி, ஒயரிங் கிட்லேருந்து எல்லாமே புதுசு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் வீல், லெஃப்ட்டு ரைட்டு சுவிட்சு, லாக் செட்டு, லிவரு எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு தான் பாருங்கள். டிவிஎஸோட ஒரிஜினல் லாக் செட்டு, ஹேண்டில் பார் கிரிப் செட்டு, டேஞ்சர் லைட்டு, 4 இண்டிகேட்ரு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, 4 ஃபுட்ரெஸ்ட்டு எல்லாமே மாற்றிருக்கோம்.
வண்டி லாஸ்ட்டாக பாருங்கள், அவுட்லுக் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்தமாரி எதனா உங்கள் வண்டி வந்து வீல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் பண்ணோம், ஒரு ரீஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு எதனா சேஞ்ச் ஆஃப் வேணும்னா எதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜேகேஎஸ் பைக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோம் வாஷ் பண்ணுறோம், வண்டியை பாலிஷ்லாம் போடுறதுக்கான ப்ராசஸ் இது. A to Z ஒரு வண்டியை பிரிக்க ஆரம்பித்ததுலேருந்து பெயிண்டிங் ப்ராசஸ்லேருந்து இன்ஜின் ஒர்க்கிங்லேருந்து பாலிஷு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இந்த வண்டியில் வீடியோ காமிச்சிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறவங்களுக்கு வரைக்கும் மனமார்ந்த நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து ரொம்ப மெக்கானிக் ஃபீல்டில் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு அப்படியே எதனா ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு எதனா பண்ணுவோம்னு பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்பி கொடுங்க, நம்ம ஷாப் மேலே நினச்சிவாங்க. ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அது ஈக்குவல் 100% கொடுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பாலிஷ் பண்ணணும், சைடு ஷீல்டில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டணும். பாலிஷ் ஃபோம் வாஷ்லாம் பண்ணிவிட்டு எப்போயும் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டுக்கு வந்து மேலே வந்து மிஷினில் நாங்கள் பாலிஷ் போடுறது எப்போயுமே. இன்ச் பை என்ன ஒர்க்கிங் இப்போது இந்த வண்டியில் செஞ்சோமோ ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே காமிச்சிருக்கோம். நிறைய வீட்டுங்களை பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டு வண்டியை ரெடி பண்ணாமல் நிறைய இடத்துல இருக்குது. இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் வீல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இந்த ஒர்க்கிங் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரிவ்யூ தான். வண்டி ஃபுல்லாக முடித்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு டெலிவரி ஆக போகிறது டைம் தான். கஸ்டமர் ரிவ்யூ கேட்கலாம், வண்டி ஓட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். கைத்தட்டு மேடம். அப்படியே ஸ்டாண்ட் அப்படியே மூவ் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு? வண்டி ஓட்டி பாத்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஜி, நல்லா இருக்கு. ஓகே டைம் எடுத்து நல்லா பெர்ஃபெக்ட்டா நான் சொன்னனோ அது கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா பக்காவா வந்திருக்கீங்களா? பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு அவுட்லுக். ஓகே ஓகே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த கோல்ட் எல்லாம் நீங்க கோல்ட் எல்லாம் வந்து இந்த வீல் எல்லாம் வந்து Black தான் ஃபர்ஸ்ட் வண்டி இருந்தது. நீங்க கோல்ட் எல்லாம் அப்புறமா கேட்டீங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு? கோல்ட் எல்லாம் பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபினிஷிங் நல்லா இருக்கு. ஓகே, வீல் அடிச்ச ரெண்டு வீலுமே ஃபினிஷிங் சூப்பரா. கோல்ட் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க நீங்க? யூடியூப்ல தான். யூடியூப்ல தான் 2 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. உங்களுக்கு வீடு பண்ணோம். எனக்கு வீடு வந்து பெருங்குடி. ஓகே ஓகே. சார் பாத்தீங்கன்னா வீடு வந்து பெருங்குடி. அவருக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வண்டி ரீஸ்டோர் பண்ண சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டாப்ல, நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் சொல்லியிருந்தோம். அப்புறம் வண்டி எடுத்து கொடுத்தாப்ல, குடும்பத்தோட வந்து வண்டி டெலிவரி எடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃபேமிலியா வந்து எடுத்திருக்காங்க வண்டின்னு சொல்லிட்டு. ஜி, வண்டி உங்களுக்கு எதனா குறைகள் இருக்கா இல்ல எப்படி இருக்கு வண்டி?
எந்த குறையும் இல்ல ஜி, எந்த குறையும் எந்த இல்லை. குறையும் இல்ல. அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் perfect. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? வண்டி ஸ்மூத்தா இருக்கு. ஆ, இனிஷியல் ஸ்டேஜ் செம்ம ஸ்மூத்தா இருக்கு. ஸ்மூத்தா இருக்கு. திருப்தியா இருக்கா உங்களுக்கு? சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா, எப்படிமா இருக்கு உங்க உங்க வீட்டுக்காரோட வண்டி? எப்படி புது வண்டி மாதிரி இருக்கா? பிடிச்சிருக்கா வண்டி? நல்லா இருக்குங்க. பாப்பா அவனுக்கு வண்டி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? சரி, ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒயிட்ல வந்து இந்த ஒயிட் கொஞ்சம் பிரைட்டா பண்ணிருப்போம். ஒயிட் கொஞ்சம் பிரைட்டா கேட்டாப்ல. வீல் எல்லாம் ஒரு வண்டி கொடுக்கும் போது வந்து பிளாக்ல இருந்தது. அப்புறமா வந்து கோல்டு பண்ணலாம் சொல்லி கேட்டாரு. இந்த பேக் பினின் ஹோல்டர் வந்து பினிஷ் பண்ற டைம்ல இது கோல்டு பண்ணி கொடுத்தாப்ல. எல்லாத்தையுமே ஒரு குறையில்லாம அவருக்கு பக்காவா கொடுத்துருக்கோம். மிரர்ல ஆரம்பிச்சு எம்ஆர்எஃப் டயர்ல இருந்து எல்லாமே ஒரு குவாலிட்டியா கொடுத்துருக்கோம். இது என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? கண்டிப்பா கொடுங்க, நம்பி கொடுங்க, பர்ஃபெக்டா பண்ணி கொடுப்பாரு. ஆனா வந்து சீக்கிரம் மட்டும் சொல்றாதீங்க. இந்த டைம் எடுத்துதான் பண்ணுவாப்புல. ஆனா வந்து அதுக்கான ஒர்த்தன் உங்களுக்கு இருக்கும் கம்பல்சரி இருக்கும். டைம் எடுத்து பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து வண்டி எனக்கு திருப்தியானாதான் நான் வண்டி வந்து டெலிவரி டேட்டே சொல்லுவேன், இல்லாட்டா சொல்ல மாட்டேன். வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு, வண்டி வந்து ஓட்டி பார்த்துட்டு போனாப்புல. அதுக்கப்புறம் நாங்க டெலிவரி டேட் சொன்னோம். ஏன்னா அந்த கோல்டு எல்லாம் வந்து நிறைய கலர்லாம் வந்து மாடல் சாம்பிள்லாம் ஒரு காமிச்சு இதெல்லாம் ஓகேவா, இந்த கோல்டு தான் வேணுமான்னு சொல்லி கேட்டோம். இது எல்லாமே டைம் எடுத்து பண்ணிருக்கு. வண்டி வரும்போது நிறைய ப்ராப்ளத்தோட தான் வண்டி வந்துச்சு. ஆனா பக்காவா ஒரு ஷோரூம்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான். எப்பயும் சொல்ற மாதிரிதான், என் அண்ணன் வண்டி மாதிரி என் பிரதர் வண்டி மாதிரி தான் நினைச்சு நான் ஒரு நெட்டு ஸ்க்ரூவுமே டைட் பண்ணுவேன். கஸ்டமர் காசு தராருன்றது கான்செப்ட் ரெண்டாவது விஷயம். பட் நான் வண்டி நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, வண்டி நம்ம வண்டி மாதிரி சொந்த வண்டி மாதிரி இருக்கா, வண்டி எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க நல்லா இருக்குமா, ராவு காலம் அந்த சில விஷயங்களும் பார்ப்போம். இப்ப டைம் நல்லா இருக்கு, அதெல்லாம் இந்த டேட்ல வண்டி எடுக்கலாம் சொல்லிட்டு ஹெல்மெட் கொடுத்துருக்கோம், பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டி எந்த ப்ராப்ளமாலும் ஃபுல் ரெஸ்பான்ஸ் நாங்க எடுத்துக்கிறோம். யாரா இருந்தாலும் நம்பி வண்டி கொடுங்க. ஜேகேஎஸ் பைக்ஸ்ல ஒரு ஷோரூம் வண்டி மாதிரி கொடுப்போம். எவ்வளவு பழைய ஸ்கிராப் கண்டிஷன்ல வண்டி இருந்தா கூட ஒரு பிராண்டட் வண்டி மாதிரி கொடுத்துருப்போம். அதுக்கு இந்த வண்டி வந்து ஃபுல் காரணம் பாத்துக்கலாம். நீங்களே எப்படி இருக்கு பாருங்க வண்டி பார்க்கும் போது. எல்லாமே 2 வீல் எல்லாம் வந்து லேட்டஸ்ட் கோல்டு பண்ணி கேலிபர் இந்த எல்லாமே இன்ஜின் ஸ்கூப் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கோம். ஓகே ஜி, நம்மள நம்பி வண்டி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். வண்டியில எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கால் பண்ணுங்க. நம்ம ஷாப் மாதிரி நினைச்சீங்க. சத்யா இது வண்டி இது கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லுங்க, ஏதாவது ஃபுல் ரெஸ்பான்ஸ் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஜி. ஆல்ரெடி ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஜி. சரி, கண்டிப்பா. வண்டி கஸ்டமரோட ரிவ்யூலாம் கேட்டிருப்பீங்க. என்ன சொன்னாங்க, ஒரு ஃபேமிலியே வந்து எடுத்தாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி எடுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இந்தமாரி யார் வண்டி கொடுத்தீங்கனாலும் ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி கொடுத்துருவோம். வண்டி அவுட்லுக் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பி ஜேகேஎஸ் பைக்ஸில் வண்டி தரலாம். யார் கொடுத்தீங்கனாலும் இந்த ஷோரூம் பிராண்ட் மாதிரி 100% கொடுத்துருவோம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மனமார்ந்த ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நன்றி.